யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம். யோபுவின் புத்தகம் வேதத்தில் மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்று. ஒரு மனுஷனுடைய முழு சரித்திரமும் இந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது. துவக்கம் முதல் முடிவு வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரி, கம்ப்ளீட் ஸ்டோரி. முழு சரித்திரமும் ஒரு மனுஷனை மையமாய் கொண்டு நடந்தது என்ன என்பதை இந்த புத்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த புத்தகம் முதல் அதிகாரம் யோபுவுக்கு இருந்தது, யோபுவுக்கு நடந்தது என்ன என்பதை தெளிவாக சொல்லுகிறது. இந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரம் யோபுவுக்கு வந்தது என்ன, முடிந்தது நடந்தது என்ன என்பதையும் தெளிவாக சொல்லுகிறது. இன்று காலை உங்களோடு கூட யோபுவின் வாழ்க்கையில் கடைசி பகுதியில் நடந்த சம்பவத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பு கொண்டு வருகிறேன். ஜோப் சாப்டர் 42, யோபு 42:12 வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமை, அதை பார்க்கிலும் பின்னிலைமை. முன்னிலைமையும் பின்னிலைமையும், நடுவில் நடந்த பிரச்சனையும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது. கவனியுங்கள், இதே வசனம் 3 இடங்களில் இருக்கிறது. ஒன்று possessed man, லூக்கா 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24, 25, 26. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அல்லது மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே பிசாசு வசித்து அந்த பிசாசு வெளியேறிய பிறகு அந்த மனுஷனுடைய இருதயம் வெறுமையா இருந்தால், இயேசு இல்லாமல், வேத வசனம் இல்லாமல் வெறுமையான இருதயமாய் இருந்தால், வெறுமையான வாழ்க்கையாய் இருந்தால், திரும்பவும் அவன் ஆக்கிரமிக்கப்படுகிறான். அப்படி பிசாசு அவனை ஆக்கிரமித்தால் அவன் முன்னிலைமையை விட பின்னிலைமை மிக மோசமாக மாறிவிடுகிறது. நல்லா இருந்த ஒரு சிலர் கெட்டு போய் விடுவார்கள். வாலிப பிள்ளைகள் வாலிபத்தில் இருக்கும்போது, சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க கெட்டு போவது இயல்பா பார்க்கிறோம். அந்த இடங்கள்ல இருந்து அவங்கள திருத்துறது கஷ்டமா இருக்குது. ஆரம்பத்தில் நல்லா இருந்தவர்கள் பின்னாளில் திருத்தப்பட முடியாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். பின்னிலைமை மோசமாகிவிட்ட ஒரு மனுஷனுடைய சூழல். 2வது ஒரு இடம் பேக்ஸ்லைடட் மேன், பின்மாற்றத்தில் போன விசுவாசியின் பின்னிலைமை. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். பேதுரு எழுதும் பொழுது இதை விசுவாசிகளுக்காக எழுதுகிறார். அதிலும் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போனவர்களை குறித்து. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்களுடைய பின்னிலைமை மோசமானதாக இருக்கும். யார் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு
ஒரு முறை ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு வந்த பிறகு, பந்தியில் பங்கேற்ற பிறகு பின்மாறி போகிறவர்களும் இருக்கிறார்கள். பின்மாறி போகிறவர்கள். இவ்வளவு ஏன்? வேதாகம கல்லூரிக்கு போய் திரும்பி வந்தவன் கூட பின்மாறி போகக்கூடியவனாய் இருக்க முடியும், இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிக மோசமானதாக இருக்கும். ஆசீர்வாதமா இல்லாமல் பாவம் நிறைந்ததா இருக்கும். இது யாருக்கோ இல்லை, விசுவாசிகளுக்கு பேசுகிறது. முதல்ல பிசாசினால் ஆக்கிரமிக்கப்பட்டவனால் பின்னிலைமை மோசமாகிறது. பின்மாறி போனவனுடைய பின்னிலைமை மோசமாகிறது. மூணாவது, ஒரு உத்தமனுடைய வாழ்க்கையின் பின்னிலைமை. அதை தான் யோபுவின் புத்தகத்திலே நாம் வாசித்தோம். A righteous man. இந்த செய்தியை கேட்கிறவங்க இத்தனை வகை மக்களா இருக்கலாம். இதுல யாரோ ஒருவர் முதல் கூட்டத்தை சேர்ந்தவங்க, இரண்டாவது கூட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களோடு பேச போகிறது இந்த மூன்றாம் கூட்டத்தில் இருக்கிற ஒரு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபுவை பற்றி, அவன் வாழ்க்கையில் முன்னால் நடந்தது பின்னால் நடந்ததை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த பார்க்கிலும் என்ற வார்த்தை இருக்குதுல்ல தமிழ்ல, அது ஆங்கிலத்தில் வரப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா அழகா இருக்குது. So the Lord blessed the later end of Job more than his beginning. More. எல்லாரும் சொல்லுங்க, more. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை. நம்ம எல்லாருக்குமே நாம ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். ரொம்ப நல்லா வரணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். லார்ட் என்னை அதிகமா ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம். லார்ட் bless me more, லார்ட் யூஸ் me more, லார்ட் ஹெல்ப் me more அப்படின்னு ஜெபம் பண்றோம். நம்ம எல்லாருக்குமே நம்முடைய முன்னிலைமை விரும்பமானதா இருக்காது, விரும்பக்கூடியதா இல்லை. ஆனால் ஒரு நல்ல காலங்கள் வரணும் அப்படின்னு விரும்புகிறோம். பின்னிலைமையாகிலும் வாழ்க்கையின் மறுபகுதி ஆகிலும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில பிரகாசமான ஒரு எதிர்காலம் அமையணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறீங்க, விரும்புறீங்க, கேட்குறீங்க, ஆசைப்படுறீங்க, ஏங்குறீங்க. ஒன் வேர்ட், யூ நீட் மோர். மோர். அந்த முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை மோர். யூ நீட் மோர். உங்களுடைய பின்னிலைமையில அதிகமான நன்மையும் ஆசீர்வாதமும் இருக்கணும். யோபுவின் வாழ்க்கையில பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமா மாறிச்சான். இந்த யோபுவின் வாழ்க்கையில இந்த பின்னிலைமை, இந்த மோர், அந்த பார்க்கிலும் ஆசீர்வாதமா மாறுச்சு இல்ல? என்ன காரணம், எப்படி மாறுச்சு என்பதை கவனிக்க வேண்டியது இருக்குது. லிசன், உங்க முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஏங்குறீங்க. ஆனால் உங்க முன்னிலைமையை யோபுவோட கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை. யோபு நல்லவர், உத்தமர், சன்மார்க்கர், நீதிமான், பொல்லாப்புக்கு விலகுகிறவர், தேவனுக்கு பயப்படுகிறவர். அவர் ஒரு பியூர் பிலீவர். அவருடைய முன்னிலைமை பின்னிலைமை என்ன நடந்துச்சு? 3 குறிப்புகள். நம்பர் 1, the praise of more. more. யோபு கொடுத்த விலை கிரயம் இருக்கிறது, அது அதிகம். எடுத்தது ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது கிடையாது.
நீங்க விரும்புற மாதிரி ஆண்டவர் கொடுக்கறது இல்லை, நீங்க கேட்ட மாதிரி கொடுக்கறது இல்லை. அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில கொட்டுவார்கள்னு வசனம் சொல்லுது. ஆனால் அப்படி கொட்டல, பின்னிலைமை அப்படிதான் இருக்குது. ஏன்னா யோபுவின் வாழ்க்கையில முன்னிலைமையில அவர் அதிகமான கிரயம் வலிய செலுத்தி இருக்கிறாரு. யோபுவினுடைய முன்னிலைமைய கவனிங்க. முதல் 2 அதிகாரம் அதை சொல்லுது. யோபுவினுடைய முன்னிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கவனிங்க. முதல்ல ஃபைனான்ஸ் லாஸ். யோபுவுக்கு வந்தது பொருளாதார இழப்பு. 1ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை வாஸ்தா யோபுவுக்கு இருந்த ஒட்டகம், கழுத, ஆடு, மாடு இவைகள் எல்லாம் ஒரே நாள்ல வந்த இழப்பு, பொருளாதாரம் இழப்பு. அவர் 500 கழுதைகளை ஒரே நாள்ல இழந்திருந்தா எவ்வளவு பெரிய நஷ்டம். 5000 பிராணிகளை ஒரே நாள்ல இழந்திருக்கிறாரு. 7000 மிருக ஜீவன்களை இழந்திருக்கிறார். முதல் 2 வசனம் சொல்லுது அவருக்கு என்ன இருந்துச்சுன்னு. யோபுவின் புத்தகம் முதல் அதிகாரம் சொல்லுது அவருக்கு 7000 ஆடுகளின் இழப்பு, 3000 ஒட்டகங்களின் இழப்பு, 500 ஏர்மாடுகளின் இழப்பு, 500 கழுதைகளின் இழப்பு. 14 முதல் 17 வரை வாஸ்தா ஒரே நாள்ல எப்படி எல்லாத்தையும் இழந்தாரு என்பதை சொல்லுது. முன்னிலைமையில பொருளாதாரத்தில் பெரிய சரிவு. அருமையானவர்களே, உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட சரிவு இருக்கிறதா? முன்னிலைமை பெரிய சரிவை கண்டீங்களா? பெரிய இழப்பு, நஷ்டம், உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மிக கொடியது, மிக பெரியது. நீங்க பொருட்களை இழந்திருக்கலாம், வீடுகளை இழந்திருக்கலாம், நிலத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய பணத்தை இழந்திருக்கலாம். யோபுவை போல பொருளாதார இழப்பு வந்திருக்குதா உங்களுக்கு? தோ you are an eligible person to ask more. Lord, bless me more. யாரெல்லாம் இப்படிப்பட்ட பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்கிறீங்களோ நீங்க கேட்க தகுதியானவங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் முன்னிலைமை இழப்பு நிறைஞ்சது, தயவு செஞ்சு என் பின்னிலைமையை ஆசீர்வதிங்கன்னு கேட்க தகுதியான நபர் நீர். You can ask God, Lord, bless me more. யோபு தன் பொருளாதாரத்தை இழந்தான். இரண்டாவது, யோபு he lost his family. யோபு ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழந்தான். 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? 7 குமாரர் எல்லாம் வளர்ந்தவங்க, 3 குமாரத்திகள் எல்லாம் வளர்ந்தவங்க, ஐக்கியமா இருந்த குடும்பம், சந்தோஷமா இருந்த குடும்பம், ஒரே நாளில் எல்லாம் இழந்து போனது. அருமையானவங்களே, ஒருவேளை நீங்க பிள்ளைகளை இழந்தவங்களா? ஒருவேளை கணவனை இழந்தவங்களா? மனைவியை இழந்தவங்களா? பெற்றோரை இழந்தவங்களா? மரணத்தை சந்திச்சவங்களா? ஒரே வருஷத்துல 1, 2 இழப்பு. உங்க வீட்டுல ஆள் குறைஞ்சிருக்கா? உங்க வீட்டுல வசிச்சவங்க இப்ப கல்லறையில் இருக்கிறாங்களா? தோ you are that eligible person. Ask more. Lord, என்னுடைய முன்னிலைமை இருக்கிறது. இழப்பு, 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 கண்ணீர், இழப்பு. ராஜா, என்னை ஆசீர்வதிக்க உம்மால் மட்டும்தான் முடியும். என்னுடைய பின்னிலைமையை ஆசீர்வதியும் என்று கேட்க உனக்கு உரிமை இருக்கிறது. You are that girl, you are that boy, you are that sister, you are that brother. You can ask God, Lord, bless me more, more. யோபு he lost his fitness. அவன் தன்னுடைய திடகாத்திரமான சரீர சுகத்தை இழந்தான் ஒரே நாள். யோபு
ஆடை அணிந்து நடந்தால் வீதியில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள், கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பார்கள். அந்த அளவுக்கு கௌரவம், மாண்புமிகு மனிதனாய் வீதியில நடந்த யோபு இப்பொழுது ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டுகிறான். தன் சரீரம் மெலிந்து போனது. He lost his fitness. அவன் தன் சரீர சுகத்தை இழந்தான். அருமையானவர்களே, உங்கள் முன்னிலைமை இப்படி மாறிவிட்டதா? தோ சுகமாயிருந்த இந்த நபர்தான் இப்பொழுது மருத்துவமனைக்கு நடந்து கொண்டே இருக்கிறீர். 3 வேளை மருந்துகள். தோ உன் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உன் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உன் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு வியாதி. மருந்தினால் வாழ்கிறாயா? யோபு தன் சுகத்தை இழந்தான். அவன் முன்னிலைமை மோசமான இது. You are that person. அதே போல ஒரு சுகவீனமான நபரா, வியாதிப்பட்ட நபரா, மருந்து மாத்திரை மருத்துவர், இதுதான் உன் வாழ்க்கையா? You are the person. You can ask God, God bless me more. ஆண்டவரே, என் முன்னிலைமை வேதனையா இருக்கிறது, கொடிதா இருக்கிறது. Lord, please bless me more. இனிமேலாகிலும் என் பின்னிலைமை ஆசீர்வாதம் ஆகட்டும் என்று கேட்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். Job lost his friends' trust. அவன் தன்னுடைய சிநேகிதர்களின் நம்பிக்கையை இழந்தான். Finance loss, family loss, fitness loss, friends loss. யோபுவுக்கு நல்ல சிநேகிதர் வந்து ஆறுதல் சொல்லுவார்கள்னு பார்த்தா, யோபுவை பார்த்து, யோபு நீ தான் காரணம், இவ்வளத்துக்கு யாரால வந்துச்சு? உன்னாலதான், நீ சரியில்லை யோபு, கடவுள் உன் மேல கோபமா இருந்தாரு, கடவுள் உன்னை தண்டிச்சிருக்கிறாரு, கடவுள் தான் உன்னை இந்த நிலையில கொண்டு வந்தாரு அப்படின்னு ஒருவன் சொல்லல, 4 பேரும் சேர்ந்து மாறி மாறி சொல்லி இருக்கிறான். உங்களுக்கும் இதே போலதான் நடந்திருக்குது. உங்களை குற்றப்படுத்துகிறவன் உங்க வீட்டில தான் இருக்கிறான், உங்க குடும்பத்துல தான் இருக்கிறான். நீ குற்றவாளி, நீ பாவி, நீ தவறு செஞ்சவன், நீ உண்மை இல்லாதவன், இந்த நிலைக்கு காரணம் நீதான், உன்னாலதான் நஷ்டம், உன்னாலதான் கஷ்டம் அப்படின்னு உன்னை பார்த்து விரல் நீட்டுற ஆட்கள் உனக்கு எதிரே இருக்கிறார்களே. தோ யூ ஆர் தட் பர்சன். ஆஸ்க் காட், காட் bless me more. உங்களை அப்படி குற்றம் சாட்டுறவங்க இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? அப்படி மாட்டி இருக்கிறீங்களா? சிக்கி இருக்கிறீங்களா? உங்களை சுத்தி இருக்கிறவங்கலாம் உன்னை பார்த்து கை நீட்டி, நீதான் காரணம், நீதான் தப்பு செஞ்ச, நீதான் குற்றவாளி, நீ ஒரு பாவி, நீ மாய்மாலக்காரன் அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னா, ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. லார்ட், என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, பிளஸ் பண்ணுங்க. ஒருவேளை யோபுவுக்கு இருந்தது போல இப்போ உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஒருவேளை யோபுவுக்கு மிருகங்கள் இருந்துச்சு, ஒட்டகங்கள், மாடு, கழுதை எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அதே போல உங்களுக்கு ஆடு, மாடு, ஒட்டகங்கள் இல்லாம இருக்கலாம். யோபுவுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க, இன்னைக்கு உங்களுக்கு 10 பிள்ளைங்க இல்லாம இருக்கலாம். யோபுவுக்கு சிநேகிதர்கள் வந்தாங்க, குற்றப்படுத்தினாங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தாரே, உன் கணவனே உன்னை குற்றப்படுத்தலாம், உன் மனைவியே உன்னை குற்றப்படுத்தலாம், உன் பெற்றோர் உன்னை குற்றப்படுத்தலாம், உன் பிள்ளைங்க உன்னை குற்றப்படுத்தலாம், உன் மருமகள் உன்னை குற்றப்படுத்தலாம், உன் மாமியார் உன்னை குற்றப்படுத்தலாம். அந்த குற்றப்படுத்துகிறவள் உன்னை சுத்தி உன் பந்தியில உன் கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பின்னிலைமைய ஆண்டவரிடத்துல இப்ப கேட்க வேண்டியதா இருக்குது. பேதுரு இப்படி ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்துல கேட்டான். லார்ட், எனக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனா
நான் எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டேனே, இப்ப என்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டான். வாஸ்து பாருங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Matthew 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அவன் கேட்கிறான், என் முன்னிலைமை எல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், என் பின்னிலைமை எப்படி இருக்கும் ஆண்டவரே? யோபுவை போல செல்வ செழிப்புள்ள நபரா நீங்க இல்லாம இருக்கலாம், ஆனால் பேதுருவை போல கேள்வி கேட்கிற ஆளா இருக்கலாம். எல்லாம் போயிருச்சு ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இயேசுவை ஏத்துக்கொண்டேன், உமக்காக வந்தேன், உம்மை நம்பினேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு என்ன ஆண்டவரே இருக்குது? இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு என்ன இருக்குது? என்கிட்ட என்ன இருக்குது? எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு பேதுரு கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? பேதுருவே, எல்லாத்தையும் விட்டு வந்தல அப்படின்னு அவர் ஸ்ட்ரைட்டா ஒரு பதில் சொல்லியிருக்கணும். ஆனா 2 பதில் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், என் கையில ஒண்ணுமே இல்லை, உங்களை நம்பி வந்துட்டு ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும், என் பின்னிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவனுக்கு ஆண்டவர் 2 வகையில பதில் சொல்றாரு. முதல்ல அவருடைய பதில கவனிங்க, மறுமைக்கான பதில். அந்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் பதில் சொல்றாரு, நீ இழந்துட்டல்ல, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டல்ல, நீ என்ன நம்பனல்ல, இப்போ உங்ககிட்ட வலையோ படகோ மீன் தொழிலோ அந்த ஆட்களோ நண்பர்களோ சங்கமோ கூட்டோ கட்சியோ எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே, உனக்கு மறுமையில உட்கார்றதுக்கு இடம் வேலை எல்லாம் இருக்குது, நீ எல்லாரையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க அப்படின்னு பேதுருக்கு ஆண்டவர் சொல்றாரு. அருமையானவங்களே, உங்களுடைய பின்னிலைமை மறுமையின் ஆசீர்வாதத்தால நிரம்பி இருக்கணும். Let me say again, யோபுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரு, என்ன செஞ்சாரு? யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாய் இருந்தது, ஆசீர்வதித்தார். யோபுவை போல சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், யோபு இருந்தது போல மந்த செல்வம் ஆட்கள் ஜனம் சிநேகிதர் பிள்ளைங்க அவ்வளவு பேர் இல்லாத இருக்கலாம். ஒருவேளை நீங்க மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம், மேரேஜ் ஆகாதவங்களா இருக்கலாம். ஆனால் உங்க சூழ்நிலையில யோபுவின் சூழ்நிலை போல இருக்குது. பேதுரு கேட்ட கேள்விய நீ கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், ஒண்ணும் இல்லாம இருக்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்மை நேசிச்சு வந்தேன், தேடி வந்தேன், நம்பி வந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் உங்க கேள்வி. தோ ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பி வந்த உனக்கு மறுமையில இடம் கிடைக்கும். அப்போ இம்மையில 29ஆம் வசனம், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். இம்மையில இவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்தவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது புருஷனையாவது பிள்ளைகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டுட்டு வந்தவங்களுக்கு 100 அப்படியே டைரக்டா எடுக்க முடியாது. ஏன்னா அங்க 100 100 கிடையாது. லிசன் கேர்ஃபுல்லி. இன்னைக்கு செய்தி ரொம்ப டீப், இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஹாட் மெசேஜ். இந்த செய்தியில ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பி தானே வந்த, உனக்கு 100 கொடுப்பேன்னா 100 கிடையாது. பீரோ திறந்தா
100 ட்ரெஸ்ஸு, 100 சாரி. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பி வந்தல்ல, உனக்கு போதுமானது இருக்கும். சாட்டிஸ்ஃபைடு. ஆண்டவரே, இட்ஸ் எனஃப். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு எனஃப். டோட்டலா எனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு. 100% இட்ஸ் ஓகே லார்ட். 100% ஓகே. அதான் பின்னிலைமையின் ஆசீர்வாதம். யோபோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபைனான்ஸ் லாஸ், ஃபேமிலி லாஸ், ஃபிட்னஸ் லாஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ். ஆனால் பின்னிலைமை, ஹேய், தகப்பனையாவது, தாயாவது, கணவனையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, பெற்றோரையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது விட்டவன் எவனோ அவங்கள விடல. ஆனாலும் இந்த இயேசு இல்ல, அவங்களை எல்லாம் தாண்டி, அவங்களை எல்லாரையும் தாண்டி நீ அவரிடத்துல வந்தல்ல, உனக்கு 100% சேஃப்டி லைஃப், 100% ஷூரிட்டி, 100% ஷூரிட்டி. ஜீசஸ் உன்னுடைய பின்னிலைமைக்கு 100% கேரண்டி கொடுக்கிறார் சார். கேரண்டி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க போதும், ஆண்டவரே நீங்க போதும், ஆண்டவரே என் பின்னிலைமைக்கு நீங்க போதும், ஆண்டவரே. இயேசுவானவர் உங்களுக்கு 100% கேரண்டி லைஃப பரலோகத்திலையும் கொடுக்கிறாரு, பூலோகத்திலையும் கொடுக்கிறாரு. இதான் மோர் பின்னிலைமையின் ஆசீர்வாதம். ஒரு விசுவாசிக்கு என்ன ஆசீர்வாதம்? பரலோகத்துக்கும் போகணும், பூலோகத்திலையும் வாழணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம காஸ்பிள் சொல்றோம்ல, காஸ்பிள் சொல்றப்ப என்ன சொல்றோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் செத்துட்டா பரலோகம் போவீங்க. செத்துட்ட பிறகு பரலோகம் போறது ஆச்சரியம் இல்லை. சாகறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழணும்ல, அது பரலோக வாழ்க்கையா இருக்கணும். நீ பூமியில கஷ்டப்பட்டு வாழணும்ன்றது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனால் திருப்திகரமா 100% கேரண்டி, சாட்டிஸ்ஃபைடு லைஃப். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அது பூமியில புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீரும் பூமியில இருக்குது. இந்த உலகத்துல நீ வாழ்றப்ப உனக்கு தாழ்ச்சி அடையாத வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதுதான் உனக்கு கொடுக்கிற மோர் பிளஸ்ஸிங். கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எனக்கு தாழ்ச்சி அடையாத ஒரு பின்னிலைமையை தாங்க, தாழ்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கையை தாங்க, குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது வருவதாக. நம்பர் 2, the purity of more. யோபுவின் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சோகம், ஆனால் பின்னிலைமை சொல்லுது. இந்த 42nd சாப்டர் இருக்குதுல்ல, ஓ பவர்ஃபுல் 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 சாப்டர். நீங்க யோபுவின் புத்தகத்துல நடுவுல வாசிக்கிறீங்களோ இல்லையோ, யோபுவின் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தையும் கடைசி அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. இந்த லாஸ்ட் சாப்டர் வெரி 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 பவர்ஃபுல் சாப்டர், மிராக்கிள் சாப்டர். அது the more purity of more. யோபுவின் வாழ்க்கையில அவ்வளோ பியூரிட்டி, சுத்தம் இருந்துச்சாம். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிக சுத்தமா இருந்துச்சு. அது ஒரு ஆசீர்வாதம். இப்ப கேட்கலாம், பிரதர் அந்த ஒரு சாப்டர் யோபுவை பத்தி என்ன சொல்லுது? லிசன், இந்த ஒரு சாப்டர்ல 2 வசனத்துல தேவன் 4 முறை யோபுவை பார்த்து என் தாசன், என் தாசன், என் தாசன், என் தாசன் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறாரு. லிசன் கேர்ஃபுல்லி. என் செய்தியின் மையமே இதுதான். என் செய்தியின் மையமே தான். யோபுவை பத்தி எவ்வளவு கேட்கிறோம், பேசுறோம், பிரசங்கம் பண்றோம், படிக்கிறோம். லிசன், யோபு தேவனால சாட்சி பெறாரு. இப்போ தேவன் அவரை பத்தி பேசுறப்ப 4 முறை
மை சர்வன்ட் ஜோப், மை சர்வன்ட் ஜோப், மை சர்வன்ட் ஜோப், மை சர்வன்ட் ஜோப் அப்படின்னு 4 முறை சொல்றாரு. இது இல்லாத யோபுவின் முகத்தை தேவன் பார்க்கிறாரு. ஒவ்வொன்னா கவனிங்க. முதல்ல இஸ் பியூரிட்டி மோர். எப்படி யோபுவினுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்துச்சு. பிரதர் சிஸ்டர், நீங்க முன்னிலைமை பாதிக்கப்பட்டவரா இருந்தீங்கன்னா உங்க முன்னிலைமை இழப்பு, அவமானம், நிந்த, வெறுமை, வியாதி, கசப்பு, கஷ்டம், பஞ்சம், கண்ணீர், காயம் இவைகளெல்லாம் உங்களுக்கு முன்னிலைமையில இருந்தா பின்னிலைமையை ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே என்ற கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. சரி, அதே வேளையில இந்த முன்னிலைமையிலும் பின்னிலைமையிலும் யோபு மாறவே இல்லையா? அதே பியூரிட்டியில அப்படியே இருக்கிறாரு. நம்பர் 1, தேவன் எப்பெல்லாம் அவரை என் தாசன் அப்படின்னு சொன்னதை கவனிங்க. 42 சாப்டர் 7ஆம் வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. தேவன் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்ன குறிச்சு நிதானமா பேசல. மை சர்வன்ட்ஸ் பேஷண்ட். என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினானாம். எப்போ? முன்னிலைமையிலையும் பேசினான், பின்னிலைமையிலையும் பேசினானாம். காட் அவனை குறிச்சு சாட்சி சொல்றாரு. இவ்வளோ காரியம் நடந்துச்சு, இவ்வளோ இழப்பு நடந்துச்சு, இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ வறுமை, இவ்வளோ பெயின் எல்லாம் போச்சா? ஆனால் அவர் பேச்சு நிதானமா இருந்துச்சா? விசுவாசிகளே, இந்த இடம்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஸ்டேரிங் தடுமாறுற இடம். நீங்க இழப்பை சந்திக்கிறப்ப, காயத்தை சந்திக்கிறப்ப, அவமானத்தை சந்திக்கிறப்ப, உங்களுக்கு பெரிய துக்கம் வந்தப்ப வேத வசனம் சொல்லுது, அவன் துக்கம் சொல்லி முடியாதது, அவன் துக்கம் கொடியது. யோபு 2:13, யோபு 6:3, யோபு 16:6. அவன் துக்கம் சொல்லி முடியாது. அவ்வளவு துக்கத்தின் மத்தியில யோபு பேசுறாரா? நிதானமா பொறுமையா பேசுறாரா? இததான் யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுறப்ப கடைசி 5ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. ஆபிரகாம் விசுவாசத்துக்கு அடையாளம், ஈசாக்கு பயபக்திக்கு அடையாளம், யாக்கோபு கடின உழைப்புக்கு அடையாளம், யோசேப்பு உண்மையான மனுஷனுக்கு அடையாளம். அதே காலகட்டத்தில் வாழ்ந்த யோபு நிதானத்துக்கு அடையாளம். வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அமையணும்னா, பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த பொறுமை வேணும். நிதானமா இருந்தாரு யோபு. ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியாது. முடியல. ட்ரை பண்றோம், முடியல. பதறிடுறோம், பர்ஸ்ட் அவுட் ஆயிடுறோம், கோவப்பட்டுறோம், வெடிஞ்சிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், யாரோடத்துல பேசல, கதவை சாத்தி உள்ளவே இருக்கிறோம், சாப்பிடல, மனம் பதறி பேசிடுறோம். இங்கெல்லாம் நாம தவறுறோம். பிரியமானவர்களே, பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க முன்னிலைமையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கணும். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல. காட் சொல்றாரு, எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு இழப்புகள் மத்தியில நிதானமா இருக்க முடியும்? மனைவி சொன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னமும் உத்தமத்தில் நிற்பது ஏன்? ஒரு விசுவாசியினுடைய மனைவி சொன்னா. ஆனால் யோபு தன் வார்த்தைகளில் ஒன்றிலும் பாவம் செய்யவில்லை. எப்படி யோபு இவ்வளவு இழப்புகளின் மத்தியில நிதானமா இருந்தாரு? இங்கதான் ஆச்சரியமா இருக்குது.
ரொம்ப டீப்பா யோசித்து பாருங்க. என்னால இதுக்கு மேல வார்த்தைகளை யூஸ் பண்ண தெரியல. இவருடைய பொறுமைய, நிதானத்தை எனக்கு வார்த்தைகளால சொல்லி முடிய வரல. He lost everything, all. ஆனால் அவர் நிதானம் இருக்குது. அந்த உத்தமன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், அந்த விசுவாசி, கர்த்தரை நம்புகிறவன், ஓ நிதானமாய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வளர்னாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. யோபு நிதானமா பேசினாராம். உங்கள் பின்னிலைமைக்கு ஆசீர்வாதம். You need more blessing, but you need the strong patience. பொறுமை வேணையா, வேணும். இதை கத்துக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவஜனமே இன்னும் பொறுமையா இருங்க. அந்த மோர் பிளஸிங் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த மோர் பிளஸிங் வரப்போகுது. த மோர் நீங்க விரும்புற அந்த அதிகமான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் பொறுமையா இருங்க. என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான். நம்பர் 2, God சொல்றது பாருங்க. அதே அதிகாரம், அடுத்த வசனம் 42:8. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். நம்பர் 2, என் தாசனாகிய யோபு, my servant Job. ஏய் சிநேகிதர்களே, லிசன். நீங்க என்ன பண்ணீங்க? இஷ்டத்துக்கு பேசுனீங்கல்ல, உங்களுக்கு பொறுமை இல்லாத போச்சு. இப்ப கவனிங்க. நீங்க எல்லாம் போய் கையில பலி எடுத்துட்டு போய் யோபு கிட்ட கொடுங்க. My servant Job is a priest. அவனுக்கு பொறுமை மட்டும் இல்ல, அவன் உங்களுக்காக இப்ப பலி செலுத்துவான். அதனாலதான் யோபுவின் புத்தகம் ஆபிரகாம் நாட்கள்ல முன்னால நடந்ததுன்றோம். ஏன்? அப்போ ஆசாரியர்கள், லேவியர்கள் இல்ல, குடும்ப தலைவன் தான் பலியிடுவான். நோவா அப்படி பலியிட்டாரு, ஆபிரகாம் பலியிட்டாரு. சோ யோபுவும் ஒரு ஆசாரியனை போல தன் குடும்பத்துக்காக வேண்டுதல் செய்தவர். இப்போ சிநேகிதர்களுக்காக அவர் பலி செலுத்தணும், அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட. let him do his ministry. ஹலோ, இவ்வளோ இழப்புகளின் மத்தியில யோபு ஊழியம் செஞ்சாராம். மற்றவங்களுக்காக, சிநேகிதருக்காக. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய இழப்பு. ஆனால் ஊழியம் செஞ்சாராம், பலியிட்டாரா. இழப்புகளின் மத்தியில ஊழியம் செய்ய முடியாது. ஆனாலும் யோபு கற்றுக் கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், உன் பொருளை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், நண்பர்கள் அன்பை இழந்திருக்கலாம். ஆனா ஊழியத்தை இழக்கல. ஊழியத்தை இழக்க முடியாது. ஏனென்றால் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஊழியத்தை இழக்க முடியாது. நீங்க ஊழியம் செய்யறவங்க தான். உங்களுக்கு பெரிய இழப்பு தான். உங்க சரீரத்தில் இழப்பு, குடும்பத்தில் இழப்பு, பொருளாதாரத்தில் இழப்பு, வேலையில இழப்பு, பணத்தில் இழப்பு, கௌரவத்தில் இழப்பு. ஆனால் ஊழியத்தை விட முடியாது. ஏனென்றால் உன்னை அழைத்தவர், உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தவர். அவர் டக்குன்னு உங்ககிட்ட வாங்க மாட்டாரு. நீ ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிற ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவன். ஜனங்களின் பாவங்கள் கழுவப்படுவதற்காக அழைக்கப்பட்ட ஊழியக்காரி. உன் இழப்புகளின் மத்தியில அமைதலாராது, ஊழியத்தை செய்யாத இருக்காத. கஷ்டமா இருந்தாலும் உன் பின்னிலைமை ஒரு மாற்றம் வரப்போகுது. அது ஆசீர்வாதமா இருக்க போகுது. Lord, use me more. You need that more. யோபுவின் சிநேகிதர்கள் இப்போ எந்த யோபுவை பார்த்து நீ தான் குற்றம் செஞ்ச, தேவன் உன்னை தண்டிச்சாரு அப்படின்னு
யோபுவை குற்றம் சாட்டினாங்களே, அதே சிநேகிதர்கள் பலிகளை கொண்டு வந்து, யோபு என் பாவத்துக்காக பலி செலுத்து, யோபு எனக்காக உதவி செய் அப்படின்னு தேவன் கேட்க வச்சாராம். பின்னிலைமை ஆசீர்வாதம் இருக்குது. உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் எல்லாரும் உன்னை தேடி வரும்படிக்கு செய்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியே வந்து 7 வழியே சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்கள். இது உனக்கு வரப்போகிற பின்னிலைமையின் ஆசீர்வாதம். லார்ட் யூஸ் மீ மோர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே என்னை வல்லமையாய் பயன்படுத்தும். லார்ட் யூஸ் மீ மோர், லார்ட் யூஸ் மீ மோர். God will use you. மூணாவது, மை சர்வன்ட் ஜோப். அதே வசனத்துல 42:8, என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். மை சர்வன்ட் ஜோப். காட் சொல்றாரு, வெறும் யோபு யோபுன்னு ஐடென்டிஃபை பண்ணல. காட் இல்ல, ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாரு. இந்த சோதனையில என்ன நம்பினல்ல, நீ என்ன நம்பினல்ல, என் தாசன், என் தாசன். இதை விட ஆண்டவர் உரிமை எடுக்கிறதுக்கு உலகத்துல உனக்கு யாருமே கிடையாது. தேவனை மாதிரி உன்னை உரிமை பாராட்டுறது யாருமே கிடையாது. இங்க இவ்வளோ பெரிய புக்கில், இவ்வளோ பெரிய ஹிஸ்டரியில, இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்த பிறகு கடைசியில் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. 2 வசனத்துல 4 இடத்துல என் தாசன், என் தாசன் மனசு அடிச்சுக்கிட்டு வாய் நிறைய தேவன் சொல்றத கவனிங்க. இப்ப சொல்றாரு, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். பின்னிலைமை, his purity is more. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளத்தையும் இழந்த பிறகு ஜெபம் பண்ண முடியுமா? பிரதர், சிஸ்டர், ask this question. எவ்வளவு இழந்தீங்க, ஆனா என்ன நிறுத்துனீங்க? ஜெபத்தை நிறுத்துனீங்க. உங்களுக்கு கஷ்டம் வந்தப்ப ஜெபிக்க முடியாது போச்சு. மனக்கிலேசம் வந்தப்ப ஜெபிக்க முடியாது போச்சு. பாதிக்கப்பட்டப்ப ஜெபிக்க முடியாது போச்சு. மனகாயப்பட்டப்ப, நீங்க அழுதப்ப, நீங்க நஷ்டத்தை சந்திச்சப்ப, உங்களுக்கு முதல்ல நின்னது எது தெரியுமா? ஜெபம் தான் நின்னுச்சு. ஜெபிக்க முடியல. இட்ஸ் வெரி ஹார்ட். முன்னிலைமை கஷ்டம், ஆனா ஜெபிக்க முடியல. இப்ப பின்னிலைமை ஆசீர்வாதமா மாறணும். ஆனா யோபு இல்ல, முன்னிலைமையிலும் ஜெபிச்சாரு, பின்னிலைமையிலும் ஜெபிச்சாரா. இப்போ காட் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். த சேம் பிரேயிங் ஜோப். அவர் ஜெபம் மாறவே இல்லை. ஐயோ, இத ரசிக்க ரசிக்க யோபு கிட்ட போய் ரசிச்சா, எப்படி யோபு இவ்வளவு இழந்த பிறகு கூட அதே மாதிரி ஒரு பிரேயிங் மேனா? காட் சொல்றாரு, அவன் இவ்வளவு நடந்து கூட ஜெபம் பண்றான், இவ்வளவு நடந்து கூட ஜெபம் பண்றான் பாரு, அவன் இப்போ ஜெபம் பண்ணுவான் பாரு. அருமையானவர்களே, you need more blessing. If you want more, you must pray more. Don't stop. Don't stop your prayer. Hello sir, உங்கள அநேகர் ரொம்ப பேர் ஜெபத்தை நிறுத்தி இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்த கஷ்டத்தினால, இழப்புனால, உங்க காயத்தினால, உங்களுடைய பாரத்தினால நின்னு போனது. அதுதான் உங்க கிளாக் இல்ல, ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பிரேயர் கிளாக் டிக் 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 டிக். இப்ப இல்ல, ஸ்டாப் ஆயிருச்சு. ரொம்ப பேருடைய பிரேயர் கிளாக் ஸ்டாப் ஆயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஸ்டார்ட் பண்ணு, உன் அலாராம ஸ்டார்ட் பண்ணு, உன் பிரேயரை ஸ்டார்ட் பண்ணு. அவர் இல்ல, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தக்கூடியவர். முழங்கால் தள்ளாடுதா? இழப்புல, கஷ்டத்துல, நஷ்டத்துல நீ இழந்தது பெருசு. தோ, உன் முழங்கால் தள்ளாடக்கூடாது. என் தாசனாகிய யோபு உனக்காக ஜெபம் பண்ணுவான். praying servant, praying servant. God அப்பவும் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு ஜெபம் பண்ணுவான் பாரு அப்படின்னு. Again
4வது இடம் அதே வசனத்துல, நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசலன்னு. இது 8ஆம் வசனத்துல கடைசியில இப்படி வருது இல்ல, 7ஆம் வசனத்திலையும் கடைசியில வருது. என்ன மாதிரி வருது? நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என் தாசனாகிய யோபு போல என்னை குறிச்சு நிதானமா பேசல. 2 முறை வருதா? 2 முறை வருதா? முதல் முறை இட் ஷோஸ் அபவுட் ஹிஸ் டாக். அப்ப 2வது முறை இட்ஸ் அபவுட் ப்ரீச்சிங். முதல் முறை அவர் பேசினதை ஆண்டவர் சொல்றாரா, 2வது முறை அவர் ப்ரீச் பண்ணதை சொல்றாரு. என்ன ப்ரீச் பண்ணாரு? இந்த புஸ்தகத்துல யோபு பேசினதெல்லாம் பிரசங்கம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். ப்ரீச்சிங். அப்போ நிதானமா ப்ரீச் பண்ணாராம் யோபு. எல்லா சிநேகிதருக்கும் இத்தனை சூழ்நிலையில யோபு நிதானமா ப்ரீச் பண்ணாராம். அருமையானவர்களே, யோபு தன்னுடைய செய்தியில மெசேஜ்ல கூட நிதானமா இருந்தாராம். இன்னைக்கு இப்படி நிதானமா வார்த்தைகளை பேசுற ப்ரீச்சர்ஸ் இல்ல. மேடை ஏறிட்டா கொப்பளிக்கிறான் வார்த்தைகளை ப்ரீச்சர். மேடை ஏறிட்டா கத்தி வச்சிருக்கிறான் நாவல. மேடை ஏறிட்டா எல்லாரையும் தாக்குறான். மேடை ஏறிட்டா ஜனங்களை அவன் செய்தியினால கொல்லுகிறான். அவன் பேச்சுல நிதானம் இல்லை. ப்ரீச்சர்ஸ் இல்லை. ப்ரீச்சர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரீச் பண்ணணும். ஆனா இப்ப கேர்ஃபுல்லா ப்ரீச்சர்ஸ் இல்லை. கவனம் நிறைந்த ப்ரீச்சர்ஸ் இல்லை. கண்ணியம் நிறைந்த ப்ரீச்சர்ஸ் இல்லை. மேடையில பிரீச்சிங் வரவங்க, பிரசங்கத்துக்கு வரவங்க வார்த்தைகளை கண்ணியமா பயன்படுத்தணும். கேட்கிறவங்க எல்லாரும் பாவிகளா இல்ல, சிலர் ஞானிகளாகவும் இருக்கிறாங்க. கேட்கிற எல்லாரும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. செய்திகள் ஜனங்களுடைய இருதயத்துக்கு போகணும். செய்திகள் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். செய்திகள் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். செய்திகள் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். பிரீச்சர்ஸ் கூட இன்னைக்கு ப்ராப்ளம். வெறும் விசுவாசிகள் மட்டும் ப்ராப்ளம் இல்ல, பிரீச்சர்ஸ் கூட ப்ராப்ளம். தோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாக யோபு எவ்வளவு நிதானமா பேசினா பாத்தியா, பிரசங்கம் பண்ண பாத்தியா, கேட்டீங்களே பாத்தியா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாராம். கடைசியா அந்த வசனம் சொல்றத கவனிங்க. இஸ் பியூரிட்டி. 9ஆம் வசனம். அப்பொழுது தேமானியனாக எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. லிசன், பிரியமானவங்களே கவனிங்க. இவ்வளவு நேரம் பேசினார்ல, இப்ப ஆண்டவர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம். அடுத்த வசனம் சொல்லுது, கவனிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்ப ஜெபம் பண்றாராம். என்ன பார்த்தாரு? யோபுவின் முகத்தை பார்த்தாரு. அதை எழுத்து பிரகாரமா எடுத்துக்க முடியல. ஆனால் தேவன் யோபுவை முகத்தை பார்த்து, நான் இருக்கிறேன், நான் போல, நான் உன்னை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நீ எப்படி இருந்த, எப்படி இழந்த, எப்படி அழுத, எப்படி அழ முடியாத உள்ளத்துல அடக்கி கொண்ட, நீ எவ்வளவு நிதானமா இருந்த, எப்படி ஜெபம் பண்ண, நான் உன்னை பார்த்துட்டேன். யோபுவின் முகத்தை பார்த்தாருன்னு இல்ல, யோபுவின் முகத்தை பார்த்து விட்டார். உங்கள் பின்னிலைமை தேவன் உங்க முகத்தை பார்த்துடணும். That's more blessing. அது ஒண்ணு இருந்தா போதும். இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. இதை பார்த்தா போதும். அவர் என்னை பார்த்துட்டாரு, அது போதும்.
அருமையானவங்களே, உங்களுடைய மோர் பிளஸிங் என்ன தெரியுமா? அவர் உங்களை பார்த்துட்டாரு, அது போதும். இதை விட சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அவர் உன் முகத்தை பார்த்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சும், எல்லாம் நல்லா செஞ்சிருவாரு, அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இப்போ அவர் உன் முகத்தை பார்த்துட்டாரு. என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க, என்னை பாருங்க. அவர் பார்த்துட்டாரு. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் உன் முகத்தை பார்க்கணும், உன் முகத்தை பார்க்கணும். வேற ஒண்ணும் வேண்டாம். உன் முகத்தை பார்த்தா போதும். இந்த கஷ்டமெல்லாம் பனி போல தீர்ந்துடும், இந்த கவலையெல்லாம் மறைஞ்சிரும், இந்த காயமெல்லாம் ஆறிடும், இந்த இழப்புகள் எல்லாம் தீர்ந்துரும். அவர் உன் முகத்தை பார்த்தாலே போதும், பார்த்தாலே போதும். உன் சிறையிருப்பு மாறிடும் சகோதரா, உன் சிறையிருப்பு மாறிடும் சகோதரி, மாறிடும். பியூரிட்டி. The last, மூணாவது, the provision of more. The more, முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை. தேவன் இப்ப யோபுவுக்கு பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறாரா? மோர் ப்ரொவிஷன். இந்த மோர் ப்ரொவிஷனை பத்தி 2 வசனம் சொல்றது கவனிங்க. 42, 12, 13, 14. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. பின்னிலைமைய சொல்றப்ப எல்லாம் டபுள் ஆயிடுச்சு, எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. ஒட்டகம் டபுள் ஆயிடுச்சு, ஆடு மாடு டபுள் ஆயிடுச்சு, ஏர் மாடு கழுதைகள் எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்தது 42:12 எல்லாம் டபுள் ஆயிடுச்சு. இப்ப சொல்லலாம், இதே மாதிரி ஒரு டபுள் போர்ஷன் பிளஸிங் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கலாம். இப்ப உங்கள யாரும் ஆடு மேய்க்கிறவங்க கிடையாது டபுள் ஆகிறதுக்கு. மாடு, நீங்க மாடு மேய்க்கிறவங்க இல்லை, உங்களுக்கு டபுள் ஆகி பிரயோஜனம் கிடையாது. ஒட்டகமும் இங்க இடமே இல்லை ஒட்டகத்துக்கு, அப்போ உங்களுக்கும் ஒட்டகம் தேவையில்லை. அப்ப எதுக்கு டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம்? சரி, அடுத்த வசனம் சொல்லுது, திரும்பவும் 7 குமாரர் 3 குமாரத்திகள் பிறந்தாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் ஒரு பெரிய குடும்பம் கட்டுறாரு. இப்போ நீங்க வயசானவங்க, யோபுவின் பின்னிலைமையை போல உங்களுக்கு பின்னிலைமை ஆசீர்வாதம், இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை. இனிமே இந்த 40 வயசுல பிள்ளைங்க பிறந்து, 60 வயசுல பிள்ளைங்க பிறந்து, 70 வயசுல பிள்ளைங்க பிறந்து டபுள் போர்ஷன் பிளஸிங் தேவையில்லை. அப்போ பின்னிலைமைக்கு என்ன ப்ரொவிஷன் ஆண்டவர் வச்சிருப்பாரு? ஆண்டவருக்கு தெரியும், என்னைக்கு நான் ஒரு நாள் இந்த யோபுவின் சரித்திரத்தை ஜனங்க படிப்பாங்க, அவங்க பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும்னு. அப்போ இது நமக்கு தேவையில்லை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, தோ யோபுவை ஆசீர்வச்சது போல என்னுடைய பின்னிலைமை 2 அத்தனையான ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு ஜெபிச்சிருக்கிறோம்ல. பலருக்கு ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இவங்களுக்கு 2 அத்தனையான ஆசீர்வாதம். இங்க மிருகங்கள் 2 அத்தனை, பிள்ளைகள் 2 அத்தனை. இப்ப அந்த ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு தேவை, ஒரு சிலருக்கு தேவையில்லை. ஆனால் the provision of God எல்லாருக்கும் வேண்டிய ஒரு 2 அத்தனையான ஆசீர்வாதத்தை இங்க வச்சிருக்குது. கவனிங்க, யோபுவின் குமாரர் குமாரத்திகளை சொல்லுது. 7 குமாரர் 3 குமாரத்திகள். இந்த 3 குமாரத்திகளின் பெயர்களை பின்னால சொல்லுது. அந்த பெயர்கள் ஆண்களின் பிள்ளைகளை சொல்லல, பெண் பிள்ளைகளை மட்டும் சொல்லுது. இப்ப கவனிங்க, ஒரு குமாரத்தி பேரு எமிமால். எமி மீன்ஸ் டவ், டவ் மீன்ஸ் பீஸ். உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை பின்னாளில் ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவரே
You bless me more. Bless me with peaceful life. Lord, Lord, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு முன்னால் இருந்துச்சு, அமைதி இல்லாத வாழ்க்கையா இருந்துச்சு. தோ ஆண்டவரே, எனக்கு பின்னிலைமையில எனக்கு அமைதியான ஒரு வாழ்க்கைய ஆசீர்வாதமா தாங்க ஆண்டவரே. Bless me more with peace. Sister, you need this blessing now. Brother, you need the blessing now. உன் வாழ்க்கையின் பின்னிலைமை எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த ஆடு மாடு மிருகம் செல்வம் பிள்ளைங்க இல்ல, சமாதானம் தான் உனக்கு பெரிய ஆசீர்வாதம். உன் பின்னிலைமையின் ஆசீர்வாதம் இல்ல, பீஸ்ஃபுல் லைஃப். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லா நாளும் பீஸ்ஃபுல் லைஃபா இருக்கணும் ஆண்டவரே. நான் சமாதானமா வாழணும், சமாதானமா இருக்கணும், சமாதானமா கண் மூடணும், சமாதானமா மரிக்கணும். Lord, I need more peace. More peace. You need the blessing. So more peace. Emimal means dove. Dove means peace. You need the blessing of peace till the end of your life. வாழ்க்கையின் பின்னிலைமை இனிமே சமாதானமா இருக்கணும் பிரதர், சமாதானமா இருக்கணும். அது போதும், அது போதும். நம்பர் 2, the girl name. ரெண்டாவது பேரு கெத்சியால். கெத்சியால் மீன்ஸ் fragrance, வாசனை. ஆண்டவரே என் வாழ்க்கை பின்னிலைமை வாசனையா இருக்கணும், மனமா இருக்கணும். என் வாழ்க்கை ஆண்டவரே இதுக்கு முன்னாடி வெறிச்சோடி இருந்துச்சு, ஆனா இனிமே மனமா இருக்கணும், வாசனையா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா, ஆண்டவரே எல்லாருக்கும் என்ன ஆசீர்வாதமா மனமா வைங்க ஆண்டவரே. வாழ்க்கையெல்லாம் நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா மனமா இருக்கணும், அது போதும் அப்படின்னு பின்னிலைமைக்கான ஆசீர்வாதத்தை கேட்கணும். உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் மிருகம் இப்ப தேவையில்லை. உங்களுக்கு மனம் வீசுகிற வாழ்க்கை, வாசனை நிரம்பின வாழ்க்கை இனிமே வேணும். That is your later blessing. The more, அது இருந்தா போதும். Third girl, Kirana. Kirana means cosmetic of glory. Hello, I love that word. You know cosmetic? Cosmetic? Kirana means, Lord, மகிமையின் அழகுனால் என்னை அலங்கரியும். Lord, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும். என் பின்னிலைமை இல்ல, மகிமையின் அழகு, மகிமையான அழகு, glorious beauty. Lord, நான் உங்களை சந்திக்கிறப்ப glorious beautyல சந்திக்கணும். Please make my life glorious. ஐயோ ஐயோ Lord, எனக்கு இந்த பழைய வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கல. எனக்கு புது வாழ்க்கை நீங்க கொடுக்கிற வாழ்க்கை. உங்களை சந்திக்கும் பொழுது நான் குளோரியஸா மகிமையின் இயேசுவை சந்திக்கும் பொழுது நான் மகிமையின் அழகுல உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. என் பிந்தின ஆசீர்வாதம் இப்படி இருக்கணும் ஆண்டவரே. Lord, fill me with the cosmetic of glory. Glory. கொலோசியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையா இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து இயேசு உனக்குள் வாசம் பண்ணுகிற அந்த கிறிஸ்து உன்னை மகிமையின் மேல் மகிமையாய் மாற்றுவதே அந்த ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை விட, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட, இந்த மகிமையின் அழகு, இந்த மகிமையின் ஆசீர்வாதம் உனக்கு பின்னாட்களில் பின்னால வர வேண்டிய எதிர்காலத்தின் ஆசீர்வாதமா இருக்கணும். வசனம் சொல்லி முடியுது, தேசத்தில்
யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் கிடையாது. அந்த யோபுவின் குமாரத்திகளுடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு வேணும். நீ சமாதானமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை, மனம் நிறைந்த ஆசீர்வாதத்தை, மகிமை நிறைந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உண்மை உள்ள தேவனே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சமாதானத்தினால நிரப்பும், வாசனையினால நிரப்பும், என்னை மகிமையினால நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, யோபுவின் வாழ்க்கையில அவருடைய முன்னிலைமை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எவ்வளவு தேவையா இருக்கிறது என்பதை உணர்த்தியதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட், எங்களை இந்த ஆசீர்வாதங்களால நிரப்பும். உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கட்டும், வாழ்க்கைக்குள்ளே இறங்கட்டும், இருதயத்துக்குள்ளே இறங்கட்டும். அவர்கள் பின்னிலைமை இன்றிலிருந்து ஒரு மாற்றம், மகிமையான மாற்றம், சமாதானமான மாற்றம், அமைதியான மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் கொந்தளிப்புகள் அடங்கட்டும், அவர்கள் புயல்கள் எல்லாம் அடங்கட்டும், அமருவதாக. இரைச்சல் எல்லாம் அமைதலாகட்டும். அமர்க்கியும் நம்பிக்கையுமாய் கர்த்தர் அவர்களுக்கு வாழ்க்கையை கட்டுவீராக, எழுப்புவீராக, உதவி செய்வீராக. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். யோபுவின் நாட்கள் பின்னிலைமையான ஆசீர்வாதமான நாட்கள், மகிமையான நாட்கள், சௌந்தரியமான நாட்கள், மனரம்மியமான நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாய் உண்டாவதாக. ஆசீர்வதியும். இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தலையில வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புற ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதலும் கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும், உலகெங்கிலும் உள்ள தேவ பிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.